PGM official channel. அனைவருக்கும் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மிகவும் உன்னதமானது. அன்பான குடும்பம் அமைத்துக் கொண்டு அதை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பதுதான் குடும்பம். குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் சங்கமம் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் ஊற்றுக்கள். அந்த ஊற்றை எப்படி சுத்தமாகவும் இனிமையாகவும் வைத்துக் கொள்வது என்பதை பார்ப்போம். எந்த ஒரு கட்டிடத்திற்கும் அடித்தளம் என்பது முக்கியமே. அதுபோல ஒரு குடும்பத்திற்கு புரிதல் மிக முக்கியம். ஒருவரை ஒருவர் மதித்தல், கணவன், மனைவி, பிள்ளைகள், முதியவர்கள் என அனைவரது கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். ஒருவர் பேசும்போது மற்றவர் குறுக்கிடாமல் இருப்பதே பாதி அன்பை பெற்றதாகும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை மாற்ற முயல்வதை விட அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும். மனிதர்கள் என்றாலே குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிறைகளை மட்டும் பேசத் தொடங்குங்கள். குறைகள் தானாகவே மறைந்துவிடும். இன்றைய தொழில்நுட்ப உலகில் நாம் அருகில் இருப்பவர்களிடம் பேசுவதை விட கையில் இருக்கும் அலைபேசியில் அதிகமாக பேசுகிறோம். இதை மாற்ற வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்தாலும் ஒரு 10 நிமிடமாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். மனதில் உள்ள கவலைகள், சந்தோஷங்கள் அனைத்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரகசியங்கள் குடும்பத்தில் விரிசலை உண்டாக்கும். பகிர்வுகள் பிணைப்பையும் உண்டாக்கும். கேட்பதில் கவனம் செலுத்துங்கள். கேட்பது என்பது ஒரு கலை. உங்கள் துணையோ அல்லது குழந்தைகளையோ ஏதாவது சொல்லும் போது அதை முழு கவனத்துடன் கேளுங்கள். அது அவர்களுக்கு பெரும் நம்பிக்கையை தரும். யார் பெரியவர் என்ற ஈகோதான் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும். ஒரு சிறிய சண்டையில் தான் நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதம் பிடித்தால் யாருக்கும் லாபம் இல்லை. அன்பிற்கு முன்னால் பிடிவாதத்திற்கு இடமில்லை என்பதை உணருங்கள். அன்பிற்கு முன்னால் பிடிவாதத்திற்கு இடமே இல்லை என்பதை உணருங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்துக் கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் இந்த பெரிய பிரச்சனைகளையும் சில மணி நேரங்களிலே காணாமல் போய்விடும். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பதே மகிழ்ச்சியான குடும்பத்தின் அடையாளம். ஒரு குடும்பத்தின் முழுமை குழந்தைகளிடமும் பெரியோர்களிடமும் தான் இருக்கிறது. குழந்தைகளுடன் விளையாடுங்கள். அவர்களுக்கு தேவை உங்கள் விலை உயர்ந்த பொம்மை அல்ல, உங்கள் நேரம். அவர்களுடன் அமர்ந்து விளையாடுங்கள். கதைகள் சொல்லுங்கள். பெரியோர்களை கொண்டாடுங்கள். வீட்டில் இருக்கும் முதியோர்கள் அந்த வீட்டின் வேர்கள். அவர்களின் அனுபவ பாடங்களுக்கு மரியாதை கொடுங்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது, பண்டிகைகளை கொண்டாடுவது, சிறிய சிறிய சுற்றுலா செல்வது போன்றவை குடும்ப உறவை வலுப்படுத்தும். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். மகிழ்ச்சி என்பது எங்கேயோ வெளியில் தேடி பெறுவதல்ல. அது உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. உன்னை எனக்கு பிடிக்கும், நீ என் வாழ்க்கையில் கிடைத்தது வரம் என்று அன்பை வெளிப்படையாக சொல்ல தயங்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தினர் செய்த சிறு சிறு உதவிகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அன்பு, விட்டுக் கொடுத்தல், புரிதல், உரையாடுதல் ஆகிய இந்த 4 தூண்களை உங்கள் குடும்பத்தில் நட்டு வைத்தல். உங்கள் குடும்பம் ஒரு சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பால் எதையும் வெல்லலாம். குடும்பத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே. உங்கள் அனைவரது குடும்பமும் இனிதே வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. அன்புடன் பெருங்குரு மோகன்.